நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கடிதங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் நீங்கள் எழுதுகிறீர்கள். நான் அவைகளையெல்லாம் தேவனுடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எழுதுங்கள். சிறைச்சாலைகளுக்குள்ளே ஏராளமான வேதத்தை கொடுக்கிறோம். முழு வேதாகமும் அவர்கள் படிக்க ஆசைப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே இருக்கிற அந்த சிறை நண்பர்கள் வேதாகமங்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான செய்திகளை அதிலே வாசிக்கிறார்கள். ஒரு தடவை மதுரை மத்திய சிறையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பிரசங்கத்துக்கு முன்னால் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம் என்று சொல்லி ஒரு சிறை நண்பர் எழுந்து வந்தார். அவர் பெயர் ஆறுமுகம். அவர் எழும்பி வந்து அந்த வேதத்தை திறந்து மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனங்கள் முடிய என்று சொல்லிவிட்டு வேதாகமத்தை மூடி வைத்துவிட்டு மனப்பாடமாக அத்தனை வசனங்களை சொன்னார். பாருங்கள், வேதத்தை மனப்பாடம் செய்கிறார்கள். முழு வேதாகமம் அவர்கள் மனப்பாடம் செய்ததை யாரிடத்திலாவது ஒப்பிக்கலாமா என்று அலைமோதி அலைகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் வேதாகமங்களை அள்ளித்தாருங்கள். நாங்கள் விதைக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி சொல்கிறது. நீங்கள் இந்த விளைச்சலை காண்பீர்கள். நீங்கள் காணாவிட்டாலும் கூட உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை காண்பார்கள். இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. இது ஒரு திட்டவட்டமான தேவ வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் ஒரு சார்ந்த சொரூபியாக இல்லை. சில சமயங்களிலே சவுக்கை எடுக்கிறார், அடிக்கிறார், வியாபாரிகள் எல்லாம் ஓடுகிறார்கள். ஆம் அன்பானவர்களே, அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். எல்லா பிரசங்கிமார்களும் அதை சொல்கிறார்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. உண்மைதான். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்படியானால் தேவ சித்தம் என்ன என்று நாம் எண்ண வேண்டும். என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றால், ஆண்டவரே நான் பிரவேசிக்க வேண்டும், நான் அங்கே வர வேண்டும். அப்படியானால் உங்களுடைய சித்தம் என்ன என்று கேட்கிறீர்கள் அல்லவா? தேவ சித்தம் என்னவென்றால், பிதாவின் சித்தம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு நேரடியாகவே நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். யாருக்கு? நான் என் மனைவிக்கு நன்மை செய்கிறேன், மனைவி எனக்கு நன்மை செய்கிறாள், நான் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறேன், பிள்ளைகள் எனக்கு நன்மை செய்கிறார்கள். இது தேவனுடைய சித்தம் அல்ல. புத்தியீன மனுஷர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவிலே குறைந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தவறை செய்துவிட்டு ஐயோ இந்த தவறை செய்து விட்டேனே என்று சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், அநாதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமை அகல வேண்டாமா? அந்த அறியாமையை அடக்குவதுதான் தேவனுடைய சித்தம். சிறைச்சாலை ஊழியம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ தாங்கள் மனப்பூர்வமான பாவிகளாகிவிட்டார்கள். தாங்கள் தெரிந்து செய்தோம் என்று இல்லாதபடி தெரியாமலேயே ஒரு பொறிக்குள் அகப்பட்டு விட்டார்கள். அதிலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறீரா என்று கேட்கப்படுகிற ஒரு கேள்வி
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறான் சவுல். ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், நற்செய்தியை அறிவியுங்கள். தேவ சித்தம் அதுதான். எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டுமே. நீ எனக்காக என்ன செய்தாய்? அதுதானே தேவ சித்தம். நாம் வெறும் விசுவாசிகள் இருந்து எந்த பயனும் இல்லை. நான் விசுவாசி, நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்கு சுகமாகிறது, நான் மேடை ஏறி பேசுகிறேன், பயனில்லை. அது விசுவாசம். உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய். அது தேவனுக்கு தேவையில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்கிறது வேதம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ என்ன செய்தாய்? அதுதான் கிரியை. ஆங்கிலத்தில் அதை ஒர்க் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் என்ன கிரியை செய்தேன்? என் ஆண்டவருக்காக, என் தேவாதி தேவனுக்காக நான் என்ன செய்தேன் என்பதுதான் கேள்வி. சங்கீதம் 143:10 தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதித்தரணும். எனக்கு போதியும் சுவாமி, உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்கிறார். பண்டிதர் ஆஸ்வால்ட் ஸ்மித் என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய பிரசங்கியர். அவர் எழுத்திலும் வல்லவர், பேச்சிலும் வல்லவர், மிகப்பெரிய தேவனுடைய மைந்தன். அவர் சொன்னார், ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் நீங்கள் வாழுகிற காலத்திலே, இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மறுமுறையும் சுவிசேஷத்தை கேட்பது என்ன நியாயம்? இந்த கேள்வியை பாருங்கள். நாம் எத்தனை தடவை சுவிசேஷத்தை கேட்க ஓடுகிறோம்? எத்தனை மைதானங்களுக்கு ஓடுகிறோம்? எத்தனை தடவை ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, வளரவில்லையா? குழந்தை வளர வேண்டுமே, குழந்தை வளர வேண்டுமே, நம்முடைய பிள்ளை வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இல்லையே. என்ன செய்வது? எண்ணி பாருங்கள். ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்காதவன் இந்த சமுதாயத்திலே நாம் வாழுகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தை நாம் கொடுக்கிறோமா? நாம் பலமுறையும் கேட்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம், வேதாகமத்தில் குறித்து குறித்து எழுதுகிறோம். என்ன அர்த்தம்? அது தேவனுடைய சித்தம் அல்ல. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்று மத்தேயு 15:20 சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்படியானால் இருண்ட கண்டங்களிலே சென்று கொண்டவர்கள் எத்தனை பேர்? பின்தங்கிய கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர்? மலையடிவாரங்களிலே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது எத்தனை பேர்? குற்றவாளிகளின் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லுகிறப்படுகிறது. உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கதவுகள் திறந்திருக்கின்றன. சிறைச்சாலை கதவுகள் ஒருவேளை மூடப்படலாம், ஒருவேளை மூடப்படலாம், ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் உள்ளே போனால் வரக்கூடாது என்று சொல்லலாம். இப்பொழுது கொடுக்கக்கூடிய நேரம் இதுதான். ரட்சிப்பின் நாள். அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அதை கொடுத்தால் அவன் எவ்வளவா அந்த ரட்சிப்பை குறித்து நாம் பேச முடியும்? கர்த்தர் அவனை தம் பக்கத்திலே இழுத்துக் கொள்வதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதா? ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிறைத்து வருகிறீரே அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வேதாகமங்களை விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை எழுப்பியருளும் சுவாமி. ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாங்கள் பங்குகளை அனுப்ப வேண்டாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை புதுப்பித்து நடத்தும். உம்முடைய ஞானத்தை தாரும் சுவாமி. உம்மை நெருங்கிக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி.
நாங்கள் சுவிசேஷத்தை கேட்க 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 ஓடாதபடி ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்பவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கத்தக்கதாக எங்களை மாற்றித்தாரும், மாற்றித்தாரும் சுவாமி. எங்களை உமது கரத்திலே தருகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பரிசுத்த பவுல் 1 தீமோத்தேயு 1 கூறுகிறார். அதன்படி அணைக்கும் கரங்கள் ஊழியம் இந்தியாவில் உள்ள முக்கிய மத்திய சிறைகளில் அரசு அங்கீகாரத்தோடு கடந்த 40 ஆண்டுகளாக பாவிகளை சந்தித்து வேதாகமங்களை வழங்கி ஆராதனைகள் நடத்தி அவர்களை மனந்திரும்பச் செய்து வருகிறது. இது முற்றிலும் ஆத்தும ஆதாய பணியை தவிர வேறல்ல. அவர்கள் மத்தியில் கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களை இப்பொழுது நீங்கள் காணுங்கள். முதலாவது திகார் சிறை. இது 4500 ஏக்கரில் 15 சிறைகளை உள்ளடக்கியது. இங்குள்ளவர்களில் பலர் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள், தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படும் சிறை நண்பர்கள். ஆம், கிறிஸ்துமஸ் விழாவில் செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா, அதை மொழிபெயர்ப்பவர் நமது மிஷனரி திரு சைமன் அவர்கள். அடுத்து அந்தமான் சிறை. மலையின் மேலிருக்கும் இந்த சிறை, இங்கு பல கொடூரமான சிறை நண்பர்கள் உண்டு. சிறை நண்பர்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கீத ஆராதனை நடத்தி கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கி நாடகங்கள் மற்றும் ஆடல் பாடல்களை அவர்கள் முன் நடத்துவது அந்தமான் கல்லூரி மாணவ மாணவிகள். அடுத்து கேரள நாட்டின் சிறைகள். திறந்த வெளிச்சிறைகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா கிறிஸ்துமஸ் செய்தியுடன் சிறை நண்பர்களுக்கு வேதாகமங்கள், பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் செய்தி அருட்தந்தை நோவா வழங்க மொழிபெயர்ப்பு நமது மிஷனரி திரு சோஜன் அவர்கள். அடுத்து கர்நாடகா மாநில பெங்களூர் சிறையில் கிறிஸ்துமஸ் விழா. இந்த மிகப்பெரிய சிறையில் ஒரு ஆலயம் உண்டு. செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா, மொழிபெயர்ப்பவர் நமது மிஷனரி. சிறைக்குள் பாடல்களோடு இன்னிசை, சிறை நண்பர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிப்பதை பாருங்கள். அடுத்து தமிழக சிறைகளில் கிறிஸ்துமஸ் அன்று பிரியாணி வழங்கி அவர்களை மகிழ்விப்பது. மனம் திருந்திய சிறை நண்பர்கள் மற்றும் விடுதலை பெற்றோர் குடும்பங்களில் துணிமணிகள் வழங்குவது. அவர்கள் பிள்ளைகளுக்கு இலவச திருமணங்கள் நடத்துவது. அடுத்து பாண்டிச்சேரி சிறைகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா. சிறைகளுக்குள் அவர்கள் குடும்பங்களை அழைத்துச் சென்று வேத வினாவிடை போட்டிகள் நடத்தி பிரியாணி வழங்குவது. கிறிஸ்துமஸ் செய்தி அளிப்பவர் அருட்தந்தை நோவா அவர்கள். இன்னும் சில சிறைகளில் நமது அருட்பணி ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றன. சத்தியத்தை கேட்டு மனம் திருந்தி விடுதலையடைந்து பின்னர் தங்கள் கிராமங்களில் தங்கள் சாட்சிகளை அறிவித்து மிகப்பெரிய ஆத்தும ஆதாய பணி செய்து வருகிறார்கள். இவர்கள் என்றென்றும் எரிகின்ற அக்கினி ஜுவாலைகளாக வேதாகமத்தை கைகளில் ஏந்தி வரும் உன்னத சாட்சிகள். மொத்தத்தில் இந்தியா முழுவதும் நாம் செய்யும் மறுவாழ்வு பணி சிறைகளில் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகமாக நிறைந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 9:22 என்ற வசனத்தின்படி பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற பரிசுத்த பவுலின் வாக்கினை சிறைகளில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வருகிறது அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவினார். இந்த ஆத்தும ஆதாய பணிகளை தாங்குங்கள் என்று பட்சமுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 134001
00006107. Indian Overseas Bank, IOB code number IOB A0001340. Vishalakchipuram, Madurai 14.